இப்போ பூலித்தேவர் அப்படின்னு ஒருத்தர் பத்தி பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அவரோட ஆண்டு எல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 1715 என்ன தேதியில பிறந்தாருன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்து சாட்ல சொல்லுங்க. இப்போ இவரோட வரலாறு படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு தலைவர் படிக்கும் போது அவர் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தாரு, அல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த கிரானாலஜி படிங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். 1715 1764. இப்போ இதுல படிக்கும் போது 1755ல நம்ம வந்து இந்த களக்காடு அப்படின்னு ஒரு போர் வந்து பாக்குறோம். இந்த களக்காடு போர் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கதை ஒண்ணு படிக்கணும். அந்த கதையில நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டுனா ரொம்ப குறிப்பா வந்து இங்க வந்து மாஃபூஸ் கான் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த மாஃபூஸ் கான் யாரு? இந்த கர்நாடக நவாபோட அந்த மதுரை பகுதியை நிர்வாகம் பண்றாரு. இப்போ இவரு பூலித்தேவர் வந்து வரி கட்ட மறுக்கிறாரு. அப்ப இவருக்கு சப்போர்ட்டா யார் வர்றது? பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷ்ல யார் வராங்கன்னு சொல்லியிருந்தோம்? கர்னல் ஹெரான் அப்படின்னு ஒருத்தன் வரா அப்படின்னு சொன்னோம். மதுரையை கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பீரங்கி பட வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. திரும்பி போயிடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. இந்த கதையெல்லாம் பார்த்தோம். மாஃபூஸ் கானும் பூலித்தேவர் அவர்களும் களக்காடு போர்ல இது பண்ணும்போது இந்த மாஃபூஸ் கான் தோல்வி அடைகிறாரு. பூலித்தேவர் அவர்கள் வெற்றி. களக்காடு போர் 1750களில் லேட் 50s அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல புத்தகத்துல இந்த ஆண்டு மென்ஷன் பண்றாங்க. இதுல சில விஷயம் இருக்கதான் செய்யுது. பட் நீங்க இருந்தாலும் கூட அந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரி அந்த இயர் வந்து படிச்சு வச்சிருங்க. முதல் போர்ல இவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, யாரு பூலித்தேவர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, அடுத்ததுல மருதநாயகம் அவர்களோட வந்து அவர் வந்து வெற்றி பெறாம போயிடுவாரு. பட் இவர் இந்த முதல் போர்ல வெற்றி பெற்றதுக்கு சில காரணங்கள் பார்ப்போம். அதுல குறிப்பா வந்து அந்த சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை. களக்காடு போர் வரும்போது, அதாவது நவாப் சைடுல வந்து ஒரு 600 பேர், பிரிட்டிஷ் சைடுல ஒரு 1000 பேர். இவங்க எல்லாம் பூலித்தேவருக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. பூலித்தேவர் சைடுல ஒரு 2000 பேர் வந்து திருவிதாங்கூர் மன்னர் வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்போ இவங்க சைடு வந்து இவர் சைடு வந்து இன்னும் பலமாயிருது. இவர் இந்த போர்ல வெற்றி பெற்றாருன்னு படிக்கிறோம். மருதநாயகம் வரும்போது குறிப்பா வந்து 1760களில் இவர் வந்து போர் பண்ண இது பண்ணுவாரு. மருதநாயகமும் தனக்கு அந்த பீரங்கி இதெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாரு அப்படின்னு நம்ம ஒரு 2 பாயிண்ட் படிச்சோம். அப்போ அவர் அந்த படையெல்லாம் வர வரைக்கும் காத்திருந்து படை வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு ஃபுல்லா போர் பண்றாரு. ஒரு 2-3 கோட்டைகளை பிடிச்சிடறாரு. பனையூர் கோட்டை, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர். குறிப்பா எந்த தேதியில அந்த கோட்டைகளை கைப்பற்றினாரு அதுவே கேள்வி கேட்கிறாங்க. மே 16 1761ல இந்த கோட்டைகள் வந்து கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் இவர் மருதநாயகம் கான் சாஹிப் அல்லது வந்து யூசுப் கான் இது மாதிரி மத மாற்றத்திற்கு பிறகு தன்னுடைய பெயரை எல்லாம் மாற்றிக்கிட்ட மருதநாயகம் அவர்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இவர் வந்து கூட்டமைப்பு நடத்துறாரு, பாளையக்காரர்களை சந்திச்சு பேசுறாரு அப்படின்னு சில தகவல்கள் போகும். அதனால இவரை தூக்கிலிட்டுருவாங்க. 1764ல மருதநாயகம் அவர்கள் வந்து தூக்கிலிடப்படுறாரு. மருதநாயகம் அவர்களின் இறப்புக்கு பிறகு மீண்டும் வந்து பூலித்தேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அந்த கோட்டைகள் நெற்கட்டும் சேவல், பனையூர், அது போல இன்னொன்னு என்ன பார்த்தோம், வாசுதேவநல்லூர் இருக்குல்ல, அதுல அந்த நெற்கட்டும் சேவல் அந்த பகுதியை வந்து இவர் வந்து திரும்ப வந்து பிடிச்சிடறாரு. யாரு? பூலித்தேவர் வந்து மருதநாயகத்தின் இறப்புக்கு பிறகு மறுபடியும் அந்த கோட்டை பிடிச்சிடறாரு. ஒரு 3 வருஷம் அவர் அந்த இடத்துல இருக்காரு. 1767ல அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. யாரு கைது பண்ணது? அந்த பிரிட்டிஷ்காரன் பேரு கேள்வி கேட்பாங்க. கேப்டன் கேம்பல். பூலித்தேவர் அவர்களை இறுதியா கைது பண்ணி கூட்டு போறது யாரு அப்படின்னா கேப்டன் கேம்பல்.